அம்பத்தூர். ரொம்ப டயர்டு இன்னைக்கு. ஆக்சுவலாக ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட்டடு. சேம் டே சேம் டைமில் வி ஒர்க். ஆக்சுவலி இன்னைக்கு 4 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். மார்னிங் டில் ஈவினிங் ரொம்ப ஒர்க்கு எட்டிக்காக போச்சு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வீடோட கிரேவ் பிரசம், அதுக்கு வந்து நம்ம 200 நம்பர்ஸ் டிஃபன் பண்ணி தந்தோம். அது இல்லாமல் அப்படியே முடிச்சு லஞ்ச் வந்து பம்பல் சர்ச்சுக்கு கல்யாணம் அண்ட் தென் அப்படியே ரிசர்வேஷன் மாதிரி நடத்தினாங்க பாரிஸ் ஹாலில். அதுக்கு வந்து நம்ம வந்து 1500 பேருக்கு பண்ணோம். அப்படியே கண்டினியூஸாக பல்லாவரம் சிஎஸ்ஐ சென்ட் ஸ்டீஃபன் சர்ச்சில் எப்பயும் நம்ம ரெகுலர் சொன்ன மாதிரி அங்கே வந்து 2500 பேருக்கு பண்ணோம். அது இல்லாமல் அந்த சேம் டின்னர் வந்து ரிசப்ஷன் வந்து எங்கே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சாம் மகால் அம்பத்தூரில் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாமே பக்காவாக போச்சு. இங்கே வந்து 700 பேருக்கு வெறும் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய் தேர் பச்சடி, ஸ்வீட்டு, 65, இடியாப்பம், சிக்கன் கிரேவி எல்லாமே வந்து பக்காவாக கம்ப்ளீட் ஆச்சு. இன்றைக்கி இந்த திருமண விழாவில் எங்களுடைய ஜெனிசிஸ் கேட்ரிங்கோடு 1500 பேர் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தந்தூரி, சிக்கன் லாலிபாப், அப்புறம் ருமாலி ரொட்டி, வெஜ்ஜு எல்லாமே இன்றைக்கி வந்து காலையில் நாங்கள் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் செய்கிறதுக்கு. நாங்கள் ஒரு 40 பேர் வந்து இன்றைக்கி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எங்களை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமாக எங்களை ஆர்கனைஸ் பண்ணி கறி அலசுறதுக்கு, கட்டிங்க்கு எல்லாருமே தனித்தனியாக பிரித்து 40 பேர் இன்றைக்கி எல்லாருமே செய்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு அருமையாக இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு டீமாக இன்றைக்கி வேலை செஞ்சுருக்கோம். ஓகே, இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம என்ன தான் வந்து ஒர்க் பண்ணாலும் மேலே இருக்கிறவர் தான் நம்மளை பார்த்துக்கிறாரு. நம்ம வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்துக்கிறோம். நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளோட ஒர்க்கர்ஸ் எல்லாரும் தான் சேர்ந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பக்காவாக பண்ணோம். சர்வீஸ் டீம், குக்கிங் டீம் அண்ட் தென் இந்த மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாருமே வந்து அவங்களோட 100% எஃபர்ட்டு தே ஹேவ் புட் இன் டு த ஒர்க் ஆஸ் அந்த எஃபெக்ட், அந்த ஃபோட்டோட ஒர்க்கோட ரிசல்ட் தான் இவ்வளோ சூப்பராக எங்களுக்கு வந்திருக்கு. சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் வந்து உபசரித்தாங்க, என்ன சிறப்பாக உபசரித்தாங்க. அதை ரொம்ப வரவேற்கத்தக்கது. நான் நிறைய மேரேஜ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய சர்வீஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதை விட பெஸ்ட்டு அவங்களுடைய ஃபுட் ஐட்டம், எல்லா ஃபுட்டும். அதாவது எனக்கு தெரிஞ்சு இது வெஜிடேரியனே நம்ம தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் பார்த்தா சங்கீதா. அந்த லெவலில் இருக்குது அவங்களோட வெஜிடேரியன் ஃபுட்டு. அதே மாதிரி தான் நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் பிரியாணி எல்லாம் சிலவங்க மட்டன் வந்து 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. 1 கிலோ ரைஸ்னா 1.5 கிலோ மட்டன் போடுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க சமையல் பண்ணுற விதம் சரி, சர்வ் பண்ணுற விதம் சரி, அவங்க சப்ளையர்ஸும் சரி, எல்லாமே பெஸ்ட்டு. அதே மாதிரி அவர் வந்து இதை நடத்துகிறவர் வந்து பிரகாஷ் ரொம்ப நல்ல ஒரு டைப்பு. அவர்கிட்ட நம்ம வந்து அந்த ரேட்டெல்லாம் கூட ரொம்ப ரீசனபிள் ரேட்டு தான். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரீசனபிள் ரேட்டு, ரொம்ப கன்வீனியன்ட்டு, ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். சாப்பிட்டவங்க யாருமே இது வரைக்கும் குறை சொன்னதா சரித்திரமே கிடையாது. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். நம்பி கொடுங்க, தைரியமாக கொடுங்க. உங்களுக்கு அந்த ஒரு கல்யாணமானாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, கடைசியில் நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்டவங்க உங்கள் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல் திருப்தியோடு போவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸோ இந்த 4 ஈவெண்ட்ஸுமே நாங்கள் 1 டேயில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக், எந்த இதுவுமே இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. எங்களோட சர்வீஸ் அண்ட் எங்களோட குவான்டிட்டி வைஸில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைட் தான். ஸோ இது போன்ற உங்களோட வீட்டு வெட்டிங்காக இருக்கட்டும், ரிசப்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஓப்பன் லான் வெட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் தென் பர்த்டே பார்ட்டிஸ், உங்கள் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எதுனாலுமே நான் அண்டர்டேக் பண்ணி பக்காவாக பண்ணுவோம். ஸோ எப்போனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்தமாதிரி ஈவெண்ட்ஸை நாங்கள் கலக்கலாக பண்ணி உங்களுக்கு பக்காவாக பண்ணி தரோம். நீங்களுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் ஈவெண்ட்ஸில் நம்ம சந்திப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு குவாரிஸ் எதுனாலும் எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எப்படினாலுமே அது என்னென்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு பிளான் டிராஃப்ட் பண்ணி தரோம். ஸோ அதுபடி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் சேனல். தேங்க்யூ.